நம்ம சேனல் சப்ஸ்கிரைபரில் ஒரு நண்பர் வந்து நம்மக்கிட்ட திரும்ப கேட்ட ஒரு வீடியோ என்ன அப்படின்னா அது கருப்புசாமியை பற்றின வீடியோ. கருப்புசாமியை பற்றி வீடியோ கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக நம்ம பண்ணணும்னு சொல்லி கருப்புசாமியை பற்றி நிறைய தகவல்கள் நம்ம தேடி பார்க்குறப்ப தான் நிறைய ஆச்சரியமான தகவல்கள் நமக்கு தெரிய வந்துச்சு. அப்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட என்ன அப்படின்னா, கருப்புசாமி வந்து ஒரு காவல் தெய்வம். அவர் வந்து எல்லா ஊர்கள்லையும் சரி எல்லா இடத்துலையும் சரி அவர் காவல் காக்கிறதுக்காக இருந்திருக்காரு. ஆனால் கருப்புசாமி அப்படிங்கிறது ஒருத்தர் கிடையாது, அது நிறைய கருப்புகள் இருக்குது. நிறையா ஊரில் நிறையா விதமான கருப்புசாமிகளை கும்பிட்றாங்க. இந்த கருப்புகளில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட சில கருப்புசாமி வகை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சங்கிலி கருப்பு, சந்தன கருப்பு, சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, முத்து கருப்பு, மீனமலை கருப்பு, முன்னோடை கருப்பு, நொண்டி கருப்பு, ஒண்டி கருப்பு, கொம்படி கருப்பு, பள்ளக்கருப்பு, பழையாடி கருப்பு, கோட்டைவாசல் கருப்பு, அச்சன்கோவில் கருப்பு, மடை கருப்பு, ஆகாச கருப்பு, இடைமலை மாயக்கருப்பு, 18ஆம் படி கருப்பு, சோன கருப்பு, இது மாதிரி பல வகையான கருப்புசாமிகளை பல ஊர்களில் கும்பிடவும் செய்கிறாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் கருப்புசாமி வந்து காவல் தெய்வமாக வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா கருப்புசாமி வந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்திருக்கு. இன்றளவுலையும் கிராமப்புறங்களில் போய் கருப்புசாமி அப்படிங்கிற சாமியை பார்த்தாலே நம்ம மனசில் ஒரு நம்பிக்கை வரும். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா கருப்புசாமி வந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்குற விதமாக கருப்புசாமி அங்கே கொண்டு இருப்பார். இப்படி எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்கும் விதமாக, பயத்தை போக்கக்கூடிய விதமாக இருக்கக்கூடிய இந்த கருப்புசாமி யார்? இந்த கருப்புசாமி எப்படி உருவானது? இவர் ஏதாவது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கா? இல்லை புராணங்களில் சொல்லப்பட்ட சில கருத்துகள் கருப்புசாமியோட ஒத்து போதா? இல்லை இந்த கருப்புகளை பற்றின நிறையா விஷயங்கள் நம்ம என்னென்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறப்போ நம்ம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். பொதுவாக மக்களிடையும் சரி மற்ற ஜீவராசிகளிலையும் சரி நமக்கு ஒரு கஷ்டம் வரப்போ நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஏங்குவோம். நமக்கு ஒரு அநியாயம் நடக்கிறப்போ இந்த அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அப்படி இருக்கிறப்போ இந்த கஷ்டங்களையும் சரி அநியாயத்தையும் சரி எல்லா மக்களையும் ஜீவராசிகளை எல்லாத்தையும் காப்பாற்றுற ஒரு காவல் தெய்வமாக இருந்தது தான் வந்து கருப்புசாமி. மக்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அந்த கஷ்டத்தில் இருந்து நம்மளை காப்பாற்றுறது கருப்பன் வருவார். நமக்கு ஒரு அநியாயம் நடந்துச்சு அப்படின்னா அந்த அநியாயத்தை தட்டி கேட்க கருப்பன் வருவாருன்னு சொல்லி மக்களிடையே நம்பிக்கை இருந்ததுனால தான் அந்த காலத்தில் ஊரகப்புறத்தில் நடந்த பஞ்சாயத்துகள் எல்லாமே வந்து கருப்புசாமி கோயில் முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி மக்களோட கஷ்டத்தை தீர்த்து மக்களுக்கான நியாயத்தை வழங்கக்கூடிய இந்த கருப்புசாமியை பற்றி புராணங்களில் ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்களா, இல்லை கருப்புசாமியை ஒத்துன புராண கருத்துக்கள் ஏதாவது ஒரு இடத்துல வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. பொதுவாக கருப்புசாமி யார் அப்படின்னு சொல்லி தேடுறப்போ அவர் வந்து சிவனோட அம்சம் பொருந்தியவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் எப்படி சிவனோட அம்சம் பொருந்தியவர்? அப்போ சிவனோட அம்சம் பொருந்தியவராக இருந்தால் சிவமகாபுராணத்தில் அவரை பற்றின சில கருத்துக்கள் வந்திருக்குமே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. சிவபுராணத்தில் சிவனோட 5 தலைகளை பற்றி பேசியிருப்பாங்க. அதாவது அது என்ன அப்படின்னா, ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 தலைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் அகோரம் அப்படிங்கிற தலை வந்து கருப்பு நிறம் கொண்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த கருப்பு நிறம் கொண்ட தலைகளில் இருந்தால் வந்து சிவபெருமான் ஒரு அவதாரம் எடுக்கிறாரு. அவங்க வந்து மகாகாலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது 8 திக் காவலர்களில் இந்த மகாகாலர் அப்படிங்கிற ஒருத்தர் தான். இந்த மகாகாலர் வந்து காவல் தெய்வமாக நிறைய இடத்துல இருக்காரு. இவர் வந்து கருப்பு நிறம் கொண்டவராக இருக்காரு. இவர் வந்து நீதி நேர்மை கடைபிடிக்கிறவராக இருக்காரு. மக்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா பாதுகாவலராக இருக்காரு. இவரோட வாகனம் வந்து வெள்ளக்குதிரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி இந்த மகாகாலர் தான் வந்து கருப்புசாமியாக இருக்கலாம். ஏன்னா இந்த மகாகாலரும் கருப்புசாமியை நிறைய இடத்துல ஒத்து போகிறாரு. ஒருவேளை இந்த மகாகாலர் கருப்புசாமியாக இருக்கிறதுனால தான் மக்கள் வந்து இவர் சிவன் அம்சம் பொருந்தியவராக இருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஐயப்பனோட கதை பார்க்குறப்போ ஐயப்பன் வந்து காட்டுக்கு வந்தப்போ மகிஷை வதம் பண்ணுறதுக்கு ஐயப்பனுக்கு சில பூதகணங்கள் உதவி பண்ணாங்க. சிவனோட பூதகணங்களில் ரொம்ப தலை சிறந்த ஒரு பூதகணமாக இருந்தவர் தான் கடு சப்தன் அப்படிங்கிறவர். அதனால தான் ஐயப்பனுக்கு பிற்காலத்தில் கோயில் உருவாகிறப்போ அவர் 18 படிகளுக்கு காவலாக வந்து அங்கே கடுத்து சாமிக்கு ஒரு ஆலயம் அமைக்க சொல்லி சொன்னாங்க. இந்த கடுத்து சாமி தான் கருப்புசாமின்னு சில பேர் சொல்கிறாங்க. இதனை 18 படிகளுக்கு காவல் காக்கிறதுனால இவரை 18ஆம் படி கருப்புனும் சில பேர் சொல்கிறாங்க. இப்படி கருப்புசாமியை பற்றி சிவபுராணத்துலேயும் இல்லை ஐயப்பனோட கதைகளில் மட்டும்தான் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. இந்த கருப்புசாமியை பற்றின ஒரு கதை வந்து நமக்கு ராமாயணத்துலையும் பார்க்கலாம். அது என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ராமாயணத்தில் வந்து நம்ம பார்க்கலாம், சீதை வந்து நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறப்போ ராமர் வந்து சீதையை காட்டுக்கு அமைச்சிருவாங்க. அந்த சமயத்தில் சீதாதேவி வந்து வால்மீகி முனிவர் ஆசிரமத்தில் இருந்து 2 குழந்தைகளை அழகாக பெற்றெடுப்பாங்க. அந்த 2 குழந்தைகளும் அங்கே தான் வளர்த்து வந்தாங்க. அந்த சமயத்தில் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த 2 குழந்தைகளையும் தொட்டிலில் போட்டு ஆட்டிட்டு அவங்க சீதை வந்து வால்மீகி முனிவர்கிட்ட சொல்கிறாங்க, நான் ஒரு சின்ன வேலையாக வெளியே போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் இந்த குழந்தைகளை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு வால்மீகி முனிவரும் சரின்னு சொல்லிட்டு அவர் தியானத்தில் அமர செய்கிறாரு. அந்த சமயத்தில் சீதாதேவி திரும்ப வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்க்குறப்போ வால்மீகி முனிவர் ஆழ்ந்த தியானத்தில்
மயக்கத்தில் இருக்காரு, இவரை நம்ம எழுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குழந்தையை மட்டும் தன்னோட தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போது சீதாதேவி குழந்தையை தூக்கிட்டு போனதுக்கப்புறம் வால்மீகி முனிவர் கண் முழிச்சு பார்க்குறாரு. அப்போ பார்த்தோம் அப்படின்னா தொட்டிலில் ஒரு குழந்தை இல்லை. என்னடா இது, 2 குழந்தைய நம்ம பொறுப்பில் கொடுத்துட்டு போனாங்க, ஆனால் இப்போ தொட்டிலில் ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பயந்து போயிருந்தார். அந்த சமயத்தில் அவர் என்ன பண்ணாருன்னா, சீதாதேவிக்கு நம்ம எப்படி பதில் சொல்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் புனிதமான ஒரு தர்பை புல்லை எடுத்து அதுக்கு சில மந்திரங்களை சொல்லிட்டு அந்த தர்பை புல்லை தன்னோட தவ வலிமையால் அது அச்சு அசலாக ஒரு குழந்தைய மாற்றி அங்கே வச்சுட்டாங்க. இப்படி தர்பை புல்லால் ஒரு குழந்தைய செஞ்சு அங்கே வச்சதுக்கப்புறம் வால்மீகி முனிவர் ரொம்ப நிம்மதியாக இருக்கார். பரவாயில்ல, சீதாதேவிக்கு நம்ம பதில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு இருந்த சமயத்தில் சீதாதேவி கையில் ஒரு குழந்தையோட அவங்க திரும்ப அந்த குடிலுக்கு வராங்க. இதை பார்த்த உடனே வால்மீகி முனிவருக்கு ஒன்றுமே புரியல. இது உள்ளே வந்து பார்த்தா சீதாதேவி 2 தொட்டிலையும் 2 குழந்தைகளை பார்க்குறாங்க. இதை பார்த்து சீதாதேவிக்கும் ஒன்றுமே புரியல. யார் இந்த குழந்தை? நான் தான் ஒரு குழந்தை கையில் வச்சிருக்கேன், நீங்கள் தியானத்தில் இருந்ததுனால உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வால்மீகி முனிவர் சொல்கிறாரு, நீ குழந்தை கொண்டு போனது தெரியாமல் குழந்தை காணும்னு சொல்லிட்டு அச்சு அசலாக அந்த குழந்தையை போலவே ஒரு குழந்தையை உருவாக்கி நான் இங்கே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை பார்த்து சீதாதேவி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இந்த 3ஆவதாக இருக்கக்கூடிய குழந்தையை நான் எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வால்மீகி முனிவர் சொல்கிறாரு, இந்த குழந்தையும் உன்னோட குழந்தை போலவே இருக்குது, கிட்டத்தட்ட சொன்னோம் அப்படின்னா இந்த குழந்தையும் உன்னோட குழந்தை தான், நீ தான் இவனையும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் சீதாதேவியும் பரவாயில்ல, நம்ம 3 குழந்தைகளில் எது இந்த 3ஆவது குழந்தைன்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு இந்த குழந்தை அச்சு அசலாக இருக்கிறதுனால அவங்களும் சரின்னு சொல்லிட்டு தன் மகனை போலவே வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே சில வருடங்கள் போது அந்த சமயத்தில் ராமர் வந்து தன்னோட மனைவியான சீதாதேவியும் தன்னோட மகன்களையும் வந்து தன் ராஜ்யத்துக்கு திரும்ப வரும்படி அவங்க அழைப்பு விடுக்கிறாங்க. இதை ஏற்றுக்கொண்ட சீதாதேவி வந்து வால்மீகி முனிவரை அழைச்சிக்கிட்டு அவங்களோட மகன்களான 3 பேரையும் கூட்டிகிட்டு அவங்க ராமர் கூடிய ராஜ்யத்துக்கு போகிறாங்க. அந்த சமயத்தில் ராமர் வந்து பார்க்குறாரு, யார் இந்த 3ஆவது குழந்தை? நமக்கு 2 பசங்க தான் கேள்விப்பட்டோம், லவக்குசர்கள் 2 பேர் தான், 3ஆவதாக ஒரு ஆள் இருக்காங்க, ஆனால் அது யாருன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அவர் திகச்சு போய் நின்று பார்க்குறாரு. அந்த சமயத்தில் இதை வந்து ராமரை பார்த்து சொல்றாங்க, இவர் வந்து வால்மீகி முனிவரால் உருவாக்கப்பட்ட குழந்தை அப்படின்னு சொல்லி அவங்க நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ராமர் சொல்றாரு, எப்படி இது 3ஆவது குழந்தையை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அவருக்கு ஏதாவது நீ பேர் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் சீதாதேவி சொல்றாங்க, இந்த 3ஆவது குழந்தை அச்சு அசலா இந்த 2 குழந்தை போலவே இருக்கிறதுனால அவருக்கு நான் தனியாக எதுவும் பேரும் வைக்கல, நீங்க தான் அவர் யாருன்னு கண்டுபிடிக்கணும், ஏன்னா என்னாலே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சமயத்தில் வந்து ராமர் வந்து யோசிக்கிறாரு, சரி நம்ம எப்படி இந்த 3ஆவது பிள்ளையை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு அவர் மிகப்பெரிய அக்னி குண்டத்தை அவர் உருவாக்குறாரு. அந்த சமயத்தில் அவரோட மகன்கள் 3 பேரையும் வரிசையாக வர வச்சு இந்த அக்னி குண்டத்தில் நீங்கள் அக்னி பிரவேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த சமயத்தில் ராமர் வந்து அக்னி பகவான்கிட்ட சொல்கிறாரு, என்னோட மகனை மட்டும் நீ சுடவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த 3 பிள்ளைகளும் ஒவ்வொருத்தராக அக்னி பிரவேசம் பண்ணி வராங்க. கடைசியாக அந்த 3ஆவது பிள்ளை அக்னிக்குள்ளே இறங்கி வெளியே வரப்போ அவரோட நிறமெல்லாம் கருத்து போய் அவர் வெளியே வராரு. இப்படி அக்னி பகவானால் தீண்டப்பட்டு 3ஆவது பிள்ளை வந்து கருத்து போய் வெளியே வந்ததுனால ராமர் வந்து இவர் கருப்பாக இருக்கிறதுனால அவர் கருப்புசாமி அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்ததா சொல்றாங்க. சீதை கவலைப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வால்மீகி முனிவர் தர்பையில இருந்து ஒரு குழந்தையை உருவாக்குனாங்க. அந்த குழந்தை வந்து சீதைக்கு எந்த ஒரு கவலையும் கொடுக்காம அவங்க கூடவே காவலாக இருந்ததுனால ராமர் வந்து ஒரு ஆசீர்வதிச்சு ஊர்கள் எல்லாருக்குமே வந்து இவர் காவல் தெய்வமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் கருப்புசாமி ஊர்காவல் தெய்வமாக இருக்காங்கன்னு ஒரு பேச்சும் வருது. அதே மாதிரி கருப்புசாமியை பற்றி போற்றி புகழக்கூடிய பாடல்களில் நிறைய இடத்துல தர்பையில் பிறந்தவனே அப்படின்னு சொல்லி அவர் போற்றி புகழ்றாங்க. ஒருவேளை தர்பையில் பிறந்தவனேன்னு சொல்றது இந்த நிகழ்வுனால தான் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்படி இந்த கருப்புசாமி யார், இந்த கருப்புசாமி எப்படி தோன்றினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நிறைய இடங்களில் நிறைய விதமான கதைகள் இருக்குது. ஆனால் கருப்புசாமி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் காமனாக இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கருப்புசாமி எல்லாருக்கும் காவல் தெய்வமாக இருந்திருக்காரு. அவர் காவல் பூண்டு இருக்க இடத்துல எந்த இடத்துலையுமே வந்து எந்த ஒரு குற்றமும் நடந்தது கிடையாது, எந்த ஒரு கஷ்டமும் வந்தது கிடையாது. யாருனாலையும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் கருப்பன் காவலில் இருக்காரு அப்படின்னு சொல்லி மக்கள் தைரியமாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. இப்படி கருப்புசாமி காவலில் இருக்காரு அப்படிங்கிறனால மக்கள் எல்லாமே வந்து கிராமப்புறங்களில் ரொம்ப நிம்மதியாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கருப்புசாமி காவலுக்கு இல்லாத கிராமப்புறங்களை நம்ம எங்கேயுமே பார்க்கவே முடியாது. கருப்புசாமி எந்த இடத்துல இருந்து காவல் காக்கிறோ அந்த ஊர் பேரே கருப்பனுக்கு வச்சு கருப்புசாமி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ கருப்புசாமி வந்து மாரநாடு அப்படிங்கிற இடத்த வந்து காவல் காக்குறாரு அப்படின்னா அவர் மாரநாட்டு கருப்பு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த மாரநாட்டு கருப்பு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கருப்புசாமியாக இருக்காரு. இந்த மாரநாட்டு கருப்போட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முன்னொரு சமயம் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாரநாடு அப்படிங்கிற இடத்த வந்து ஒரு மன்னர் ஆட்சி பண்ணி வந்துட்டு இருந்தார். அப்போ ஒரு ஆட்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய மழை வெள்ளம் அப்படிங்கிறது ஏற்படுது. அந்த சமயத்தில் மாரநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அணை வந்து உடையிற தருவாயில் இருந்ததுனால மன்னர் என்ன பண்ணுறாருன்னா, சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்டு மக்கள் எல்லாம் வரவழைச்சி இந்த அணையை சீரமைக்கிறதுக்காக அவர் உதவி பண்ண சொல்லி சொல்கிறாரு. இந்த வேலையை வந்து மேற்பார்வை பண்ணுறதுக்கு 2 பேரை நியமிக்கவும் செய்கிறாரு. இந்த 2 பேரில் ஒருத்தன் வந்து அன்னைக்கு என்னென்ன வேலைகள் நடந்துச்சு
நடந்துச்சு அப்படிங்கிறது மன்னர்கிட்ட சொல்லிட்டு அவன் இங்கே திரும்ப வேலை இடத்துக்கு வரப்போ இன்னொருவன் வந்து திரும்ப மன்னர்கிட்ட போய் அவர் இல்லாத நேரத்தில் என்னென்ன வேலைகள் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறது அவங்களோட வழக்கமாக இருந்துச்சு. அப்படி ஒருவர் வந்து மன்னரை பார்க்க போனவர் திரும்ப வரவே இல்லை. இப்படி நேரம் போய்கிட்டே இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா நள்ளிரவு ஆயிடுச்சு. இங்கே வேலையை முடிக்கிறதா, என்ன பண்ணுறது, என்ன மாதிரியான உத்தரவுகள் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் திகச்சு போய் நின்று இருந்தார். இப்படியே இருந்தோம் அப்படின்னா ஒருவேளை மழை வெள்ளம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா மக்கள் அழியறதுக்கும் இங்கே நேரிடும். அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு யோசிச்சிட்டே இருந்த சமயத்தில் இவர் வந்து மனசில் வேண்டாரு, இந்த மாதிரியான கஷ்டமான சூழ்நிலையில் எனக்கு காப்பாற்றுறதுக்கு கருப்பன் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவர் வேண்டாரு. அந்த சமயத்தில் எதிர்ச்சியாக ஒரு ஆள் வந்து இந்த காவல் இருக்கக்கூடியவன்கிட்ட வந்து வராங்க. என்ன தனியாக நின்றுறீங்க, என்ன ஒரு குழப்பத்தோடு நிற்கேன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் நடந்ததை அவர் சொல்கிறாரு. அப்போ இந்த ஆள் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து காவலுக்கு நிற்கிறேன், என் காவலில் இங்கே எதுவுமே தப்பாக நடக்காது, நீங்கள் போயிட்டு மன்னரை பார்த்துட்டு வாங்க, நீங்கள் திரும்பி வர வரைக்கும் நான் இங்கே தான் காவலில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவருக்கு வந்து மனசில் கருப்பு சாமியே நம்ம காவலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவர் நேராக மன்னர்கிட்ட போகிறாரு. மன்னர்கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்கிறாரு. அந்த சமயத்தில் மன்னர் வந்து கேட்குறாரு, நீங்கள் வந்துட்டு அப்படின்னா காவலுக்கு யார் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறப்போ, நான் வேணுன என்னோட குலதெய்வமான கருப்பு சாமியாக வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மன்னர் யோசிக்கிறாரு, கருப்பு சாமியே இங்கே காவலுக்கு நிற்கிறாங்க அப்படின்னா கருப்பு சாமியோட காவலில் நம்ம நாட்டுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லி யோசித்து உடனே அவரோட வாள் எடுத்து அந்த வேலையாளோட தலையை வந்து தனியாக வெட்டி எடுக்கிறாரு. இப்படி அந்த வேலையாள் இறந்ததுனால அந்த வேலையாள் திரும்ப வராதனால கருப்பு சாமி காவலில் இருந்து விலகாமல் அந்த ஊர் மக்களை காப்பாற்றுறதுக்கு அந்த அணைக்கட்டு பக்கத்திலே மாரநாட்டு கருப்பு அப்படின்னு சொல்லி புகழ்பெற்ற ஒரு ஆலயத்தோட இன்னைக்கும் எழுந்தருள் செய்கிறாரு. இப்படி கருப்புசாமி அந்த மாரநாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினால தான் அந்த மன்னர் வந்து எந்த ஒரு உள்நோக்கத்தோடு இல்லாமல் அந்த வேலையாளை வந்து அவர் கொல்லவும் செஞ்சார். அப்படி கொன்னதுனால தான் கருப்புசாமி இன்றைக்கும் மாரநாட்டில் அதே இடத்துல இருந்து அந்த வேலையாளுக்காக காத்துட்டு இருந்து அந்த முன்னோர் நாட்டு மக்களையும் காப்பாற்றிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இப்படி மாரநாட்டு கருப்பை பற்றி நம்ம ஒரு வரலாறு தெரிஞ்சிட்டு இருந்த சமயத்தில் தான் நமக்கு இன்னொரு கருப்புசாமியை பற்றியும் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு தெரிய வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, மதுரையில் வந்து அழகர் வந்து குடிகொண்டிருக்காரு. இவரோட சக்தியை கேள்விப்பட்ட ஒரு கேரள மன்னர் வந்து இந்த அபரிவிதமான அழகரோட சக்தியை நம்ம தன் வசப்படுத்தி தன் நாட்டுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா தன் நாடு வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி அவர் 18 மந்திரவாதிகளை நியமிக்கவும் செய்கிறாரு. இந்த 18 மந்திரவாதிகளை ஏவல் பண்ணி அவர் நேராக அந்த அழகரோட சக்தியை தன் வசப்படுத்தி தன் நாட்டுக்கு எடுத்துட்டு வரும்படி அவர் உத்தரவும் பிறப்பிக்கிறாரு. இந்த 18 மந்திரவாதிகளுக்கு காவலா வந்து இவர் கருப்புசாமியை கூடவும் அனுப்புறாரு. கருப்புசாமி கூட இருக்காங்க அப்படிங்கிற தைரியத்தில் அந்த 18 பேரும் அழகரை வந்து தன்வசப்படுத்தி அழகரோட சக்திகளை வந்து களவாடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. அந்த சமயத்தில் கருப்புசாமி வந்து இந்த 18 பேரோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிறாரு. இந்த 18 பேரும் ஏதோ ஒரு தவறான விஷயத்தை செய்யறாங்க, தவறான விஷயத்துக்கு கருப்பன் துணை போனா அப்படிங்கிற வரலாறு கூட சொல்லிட்டு அந்த 18 பேரையும் கருப்புசாமி தன்னோட அருவாளால் வெட்டி கொலை பண்றாரு. இந்த 18 பேரையும் வந்து 18 படிகளாக புதைக்கவும் செய்யறாரு. இந்த 18 படிகளை புதைச்சிட்டு அவர் சொல்றாரு, அழகரோட சக்தியை வந்து யாராவது களவாடணும் அப்படின்னா அது என்னை மீறி தான் களவாடணும், அழகருக்கு நானே காவல் அப்படின்னு சொல்லி 18ஆம் படி கருப்பா அந்த இடத்துல கருப்புசாமி குடிகொள்ளவும் செய்கிறாரு. அதனால தான் அழகருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நீரான சிலம்பாற்று தண்ணீரை கூட முதல்ல கருப்புசாமிகிட்ட காமிச்சுட்டா அதுக்கப்புறம் தான் அழகருக்கு அபிஷேகமே பண்ணுவாங்க. இப்படி அழகர் கோயிலில் 18ஆம் படி கருப்பனாக இருக்கக்கூடிய அந்த கருப்புசாமிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அருவாளை வச்சு அந்த அருவாளுக்குள்ள கருப்புசாமி புகுந்திருக்காரு, அவர் தான் நம்மளை எல்லாரையும் காக்குறாருன்னு சொல்லி மக்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப பக்தியோடு அவங்க வழிபடவும் செய்கிறாங்க. இந்த கருப்புசாமியோட ஆலயம் அப்படிங்கிறது எந்நேரமும் கதவு மூடியே தான் இருக்கும். கதவுகள் மூடி இருந்தாலும் கருப்பனோட காவல் அங்கே இருந்து எப்போவுமே நிலச்சி நிற்கிது. மக்களை வந்து அவர் தான் காக்குறாரு அப்படிங்கிற நம்பிக்கையினால தான் மக்கள் எல்லாருமே வந்து அந்த மூடிய கதவுகளுக்கு அர்ச்சனைகளும் அபிஷேகங்களையும் ஆராதனைகளும் பண்ணி இன்னைக்கும் வழிபடுறாங்க. இப்படி மதுரையில் இருக்கக்கூடிய பிரசித்தியான ஸ்தலமான அழகர் கோயிலை வந்து இந்த 18ஆம் படி கருப்பு தான் வந்து காக்குறாரு அப்படிங்கிற நம்பிக்கை இன்னைக்கும் வரைக்கும் இருக்குது. மாரநாட்டில் இன்னைக்கும் கருப்புசாமி இருந்து மாரநாட்டு கருப்பா அந்த மாரநாட்டை காப்பாற்றுறாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இப்படி பல ஊர்களில் பலவிதமான நம்பிக்கைகள் அப்படிங்கிறது கருப்புசாமி சுற்றி இருந்தாலும் எல்லா இடத்துலையும் நம்புகிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, நமக்கு ஒரு அநியாயம் நடந்தாலும் சரி, அந்த இடத்துல நம்மளை காப்பாற்றுறதுக்கு கருப்புசாமி வருவார் அப்படிங்கிறது. அதனால தான் எல்லா ஊர்களையும் வந்து ஒரு கருப்புசாமி இருக்காரு. கருப்புசாமியை வழிபடுற சில இடங்களில் கருப்புசாமிக்கு உருவ வழிபாடு இருந்ததில்லை. அதனாலேயே நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகள் ஒரு சின்ன கல்லை வச்சு இவர் தான் கருப்புசாமி அப்படின்னு சொல்லி கும்பிடுவாங்க. இன்னைக்கும் மதுரையில் இருக்கக்கூடிய அழகர் கோயிலை போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அருவாளையை கருப்புசாமியா வச்சு கும்பிடுறாங்க. அதே மாதிரி வைரி செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய முத்துக்கருப்பண சாமியை பார்த்தோம் அப்படின்னா அவர் கண்ணனை போல புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும், சுத்தி நிறைய விலங்குகள் நின்று இருக்கிற மாதிரி பார்க்கலாம். இப்படி கருப்புசாமியை வழிபடுற இடத்துல ஒவ்வொரு மாதிரி அவர் காட்சி கொடுக்குறாரு. சில இடத்துல அமர்ந்த கோலங்கள்ல இருக்கார், சில இடத்துல நின்ற கோலங்கள்ல இருக்கார், சில இடங்கள்ல பெரிய தலப்பாகையோட முருட்டு விழிகளோட முறுக்கு மீசையோட ஓங்கிய வலக்கையில ஒரு அருவாளோட இடுப்புல கச்சை கட்டி காலில் வந்து வீர தண்டை மாட்டி சிலம்பு அணிந்து இது மாதிரி நமக்கு வந்து நிறைய விதத்துல கருப்புசாமியை
பார்க்க முடியுது. தீயது செய்கிறவங்களை மிரட்டும் விதமாக இருக்கக்கூடிய இந்த கருப்புசாமிக்கு வந்து வெள்ளை குதிரை வாகனமாக இருக்குது. அதனாலேயே அவரோட கோயில்களில் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை குதிரை தயார் நிலையில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய குதிரையோட சிலைகளை பார்க்கலாம். அதே மாதிரி கருப்புசாமி வேண்டி ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா பக்தர்கள் வந்து அதே மாதிரி ஒரு சின்ன குதிரையை செஞ்சு அந்த கோயிலை சுற்றி வைக்கிறது நம்ம பார்க்கலாம். இப்படி எனக்கு தெரிஞ்ச நான் அறிஞ்ச கருப்புசாமி கதைகளை பற்றி நான் இந்த வீடியோவில் பகிர்ந்திருக்கேன். உங்களுக்கு கருப்புசாமியை பற்றி வேறு சில கதைகள் தெரியும் அப்படின்னாலோ இல்லை கருப்புசாமி கிட்ட உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருந்தாலோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்னும் நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.